எல்லாம் செயல்கூடும் எண்ணானயம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனை ஏத்து ஆனைமுகன் ஆறுமுகன் நம்பிகை பொன்னம் வரவன் ஞான உருவாணியை உள்ளாடு வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமது ஐந்து கரம் ஒன்று விழினால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் நீடாழி உலகத்து மறைநாளோடு அங்கன்று நிலை நிற்கவே வாடாதவை வாய்மை முனிராஜன் மாபாரதும் சொன்னால் ஏடாகமாமேறு வெற்பு ஆகவும் கூறுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ ததறினான் முடியோனை அடியார் முயற்சிக்கிறோம் இல்லாமல் விளைவிக்கும் அதையானை பல செடுங்கொண்டினை ஒரு கோடி முதலாய 30 கோடி புத்தேரும் ஒரு கோடி பூதேவரும் கைகளும் கோவையை உறவுவாம் ஒரு கோடி பூதேவரும் கைகளும் கோவையை உறவுவாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவான் புழியகோன்கள் பழித்த புகழியகோன்கள் போற்றி ஆழிமிசை கல்விரப்பில் அனந்தவிரான் அணி போற்றி வாழி திருநாவலூர் கண்தொண்ட பதம் போற்றி ஒளிமலை திருவாரூர் திருத்தால் போற்றி போற்றி அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை 20 முளரிகள் இறங்கி எத்துவாம் காராய வண்ணமை கண்ணா கண்ணா கண்ணி சக்கரவணி சீராய தூய மலர்வாயனே சீராமங்கமணியவே தாராய வாழ்வு தருணெஞ்சு சூழ தாமோதராய நமவோ நாராயணாய நமவாமனாய நமகேசவாய நமவோ நாராயணாய நமவாமனாய நமகேசவாய நமவோ முருகனே செந்தில் முதல்வனே
மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் யான். ஆ ஆ உன்னை ஒழியவரை நம்புகிறேன், உன்னை ஒழியவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் வழியவிழி மிக்கருளும் வேலப்பா, வானோர் கொடியவினை கீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே செந்தில் வாழ்வே. தனம் தரும் கல்வி தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே ஆன அழியாத மனமும் சகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத இசையும் மாறாத வார்த்தையும் கரைகள் வாராத மொழியும் தொலையாத நிதியும் போனாத போலும் துன்பம் இல்லாத உய்யின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அமுதீசர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே ஆன்னா ஆன்னா அங்கு தோன்றி அழகுடை பாவையை தங்கே கழிஞ்சோர் தனத்தொழிலும் தேவியை எங்குமாகீரை செய்த பாண்டவர் குங்குமாமனை பூவையை போற்றுவோம் குங்குமாமனை பூவையை போற்றுவோம். நாயகி நான்முகி நாராயணி கைநறிந்த தாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாயுத சிவாயகி மாயகி சூரியி வாராகி என்றாய் ஆயகி ஆதிவுடையான் சரணன் நமக்கே சரண் அரண் நமக்கே. ஞானமே வடிவாகிய தனிப்பெரும் கருணை முருகனது திருவருளினாலும் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட நாராயணுடைய பெரும் கருணையினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
அன்னை திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலும் நமது வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கழிஞ்சூர் நகர்தனிலே எழுந்தருளி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அர்ஜுன பெருமான் உடன் உரை ஸ்ரீ திரௌபதாதேவி ஆலயத்திலே மகாபாரத அக்னி வசந்த விழா வைகாசி மாதம் 6ஆம் தேதி தொடங்கி சிறப்பான முறையிலே இன்றளவிலே வைகாசி மாதம் 25வது நாள் இன்று திங்கட்கிழமை சிறப்புடைய நன்னாள் பொன்னாள் இந்நாள் சந்திரனுக்குரிய ஒரு நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா சீர்மல்கும் வாய்பாடி செல்வ சிறுமியர்கள் ஏராந்த கண்ணிய சோத இளம் சிங்கோ நாராயணனே நமக்கே பறைதருள்வார் பாரோர் புகழ படிந்தேனோர் எம்பாவாயே பாரோர் புகழ படிந்தேனோர் எம்பாவாயே. சிறந்த நன்னாள் சந்திரனுக்குரிய இந்நன்னாளிலே 20வது நாள் மகாபாரத சொற்பொழிவு. இந்த அருமையான சிறப்புடைய நன்னாளிலே நமது ஆலய விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பான முறையிலே நடத்தி வருகின்ற ஆலய தர்மகர்த்தா உயர்திருவாளர் சா பார்த்திபன் எம்ஏ, நாட்டாண்மைதாரர்கள் ஜே வசந்த்குமார், ஜி திருவேங்கடம், இந்த அக்னி வசந்த விழாவுக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பெரியதனும் உயர்திருவாளர் எஸ் தினகரன், துணை தர்மகர்த்தா எஸ் ரவி, துணை பெரியதனும் ஜி சம்பத், இந்த நிகழ்விற்காக சிறப்பான முன்னிலை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கின்ற விழாக்குழு தலைவர் கே அன்பு, விழாக்குழு செயலாளர் ஆர் பவித்ரன், விழாக்குழு பொருளாளர் ஆர் பிரகாசம் டிஇ, விழாக்குழு கௌரவ தலைவர்கள் இன்னும் காப்பே வேலு, கேஜி சாரதி, எஸ் பாஸ்கர், கேவி பாரதி மோகன், விழாக்குழு கௌரவ செயலாளர்கள் இன்னும் விழாக்குழு துணை தலைவர்கள் எம் ரவிக்குமார், சா சுந்தரமூர்த்தி, எஸ் சிலம்பரசன், கேவி கிரி, பி குரு, கேடி வெங்கடேசன், கே எம் முனுசாமி, எஸ் வாசு, கேஜி ரவி, கே சேட்டு, எம் அன்பு, வி சிவா, எம் கோபி, ஜி மலர்ராஜ், வி ஜி பொற்கடி, ஆர் குணசேகரன், எம் ராஜா, கேஜி ராஜாராம், கே ஏ மூர்த்தி, எக்ஸ் சக்திவேல், என் இளங்கோ, எஸ் தமிழரசன், கௌரவ ஆலோசகர்கள் மற்றும் ஜாப்ராபேட்டை ஆலய தர்மகர்த்தா பி முருகேசன் ஐயா அவர்கள் மற்றும் பம்பை, உடுக்கை, மேலும் ராஜமேலம், தீப்பந்தம், அலங்கார சுவாமிகள், அந்தன பெருந்தகையாளர்கள், ஆலய பூசாரி மற்றும் பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள், நாடக உபயதாரர்கள், தெருக்குத்து உபயதாரர்கள் மற்றும் எல்லா வகையான நைவேத்திய பொருட்களுக்கு உபயதாரர்கள், பாரத சொற்பு உபயதாரர்கள் ஆக இன்றைய தினத்திலே காலை சிறப்பான தருமர் பட்டாபிஷேகத்திற்கான உபயதாரர் ஆர் பவித்ரன், விழாக்குழு செயலாளர் சூர்யா குடும்பத்தார்கள்,
மற்றும் இங்கு சிறப்பான முறையிலே இன்னும் இன்றைய பட்டாபிஷேக நிகழ்விற்கான உபயதாரர்கள் குடும்பம் KP சம்பத் காய்கறி வியாபாரம், பரமேஸ்வரி எஸ் ஐயப்பன் MSc தேவி எம்பில் எம் அருள் BE ரஞ்சிதா டிப்ளமோ நர்சிங் எஸ் சிலம்பரசன் MBA கூட்டுறவுத்துறை தமிழ்ச்செல்வி, இன்னும் KR பவித்திரன் விழாக்குழு செயலாளர், சூர்யா BA, R சரவணன் BSc, பாரதி BBA, இன்னும் R புருஷோத்தமன் BA அவர்கள் குடும்பத்தார்கள், இன்றைய பட்டாபிஷேக விழா குடும்பத்தார்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கான கோவில் பூசாரி R கார்த்திக் முனீஸ்வரன் ஆலயம் மற்றும் மாரியம்மன் ஆலயம், நிதிஷ்குமார் திரௌபதி அம்மன் கோயில், முருகர் கோவில் மற்றும் பெருமாள் ஆலயம், கோவில் பராமரிப்பாளர் திரு P பாலாஜி, மேனேஜர் ராதாகிருஷ்ணா திருமண மண்டபம் கைஞ்சோர், மங்கள இசை எஸ் விஸ்வநாதன் மங்கள இசைக்குழுவினர்கள் கைஞ்சோர், பம்பை துரை ராமச்சாரி கொட்டாய், இன்னும் ஒலி அமைப்பு, இன்னும் உயர்திருவாளர் வி ராஜ்குமார் ஸ்ரீ சக்தி சவுண்ட் சர்வீஸ் KSV மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், காவல்துறை ஆய்வாளர், காவல்துறை சார்பு ஆய்வாளர், உதவி ஆணையர்கள், செயற்பொறியாளர்கள், தீயணைப்பு நிலைய அதிகாரி, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பான ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரா பக்தி இசை யூடியூப் சேனல் மற்றும் சிறந்த முறையில் வேலூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த KPM பக்தி சேனல் வேலூர் KPM பக்தி சேனல் மற்றும் ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் அவர்களையும் உள்ளன்போடு வருக என்று விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். ராதாரமண கோவிந்தா. இன்றைய பட்டாபிஷேக நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக அன்போடு வரவேற்று அடியன் மகாபாரத சொற்பொழிவாளர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் சேவூர் கிராமம் மா பாலமுருகன் ஆலயங்கள் தோறும் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்த்தி வருகின்றேன். தொலைபேசி எண் 99 65 64 65 29. எனக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய கவிச்சம்மல் சிவகிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் புலவன்பாடு கிராமத்தைச் சேர்ந்த கவிச்சம்மல் சிவகிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது பட்டாபிஷேக நிகழ்வு சொற்பொழிவு மற்றும் யாக வேள்வியோடு பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முன்பாக இப்போது அழகு கத்தி அழகு பானையிலிருந்து அதை இறக்குகின்ற நிகழ்வானது இப்போது நடைபெற இருக்கிறது. ராதாரமண கோவிந்தா, லட்சுமி விரத கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த. நமது வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கழிஞ்சூர் நகர்தனிலே எழுந்தருளி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அர்ஜுன பெருமான் உடனுரை திரௌபதாதேவி ஆலயத்திலே மகாபாரத அக்னி வசந்த விழாவானது சிறப்பான முறையிலே இன்றளவிலே வைகாசி மாதம் 25வது நாள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை பற்றியும் பாரத விழா சிறப்பாக அக்னி வசந்த விழா நடந்ததை பற்றியும் நமது ஆலய
தர்மகர்த்தா உயர்திருவாளர் பார்த்திபன் ஐயா அவர்கள் இப்பொழுது நமது ரிப்போர்ட்டர்களிடத்திலே நமது ஆலயத்தினுடைய பெருமைகளையும் இந்த அக்னி வசந்த விழாவினுடைய பெருமைகளையும் எடுத்துரைப்பார். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கைஞ்சூர் நகரில் அருள்மிகு அர்ஜுனன் உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 18/5/2026 அன்று கொடியேற்றமும் 20/5/2026 முதல் மகாபாரத சொற்பொழிவும் அதனைத் தொடர்ந்து 30/5 அன்று பக்காசுரன் வதையும் 31/5 அன்று அருள்மிகு திரௌபதி அம்மன் திருமண விழாவும் 4/6/2026 அன்று சுபத்திரை நிகழ்வும் திருமண நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து மாடுபிடி சண்டை தவசு 4ஆம் தேதி தவசு மரம் ஏறுதல் ஆகிய நிகழ்வுகளும் 7ஆம் தேதி காலை படுகளமும் மாலை தீமிதி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பிற்கு ஒத்துழைத்து அத்துணை செயல்களையும் சிறப்புடன் செய்த நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து இக்கோவிலின் தலவரலாறு இன்னும் சிலருக்கு அறியப்படாதவைகளாக இருக்கின்றது. அதை தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் செவிவழி செய்தியாகவும் சில ஆதாரங்களுடனும் சில நிகழ்வுகளுடனும் இருக்கின்ற அத்தனை செய்திகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகின்றேன். முகமதியர் படையெடுப்பு போது பக்கத்திலுள்ள மலையில் கூஸ்மலையில் இந்த அம்மனானது மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அதனை ஜாபராப்பேட்டை கொல்லைமேட்டை சேர்ந்த கேசவ மந்திரி என்கின்ற துப்பட்டா மந்திரி கண்டெடுத்து அதை இங்கே உள்ள ஏரிக்கரை வழியாக ஜாபராப்பேட்டைக்கு எடுத்து செல்ல கொண்டு வந்திருக்கிறார். அவ்வாறு அவர் கொண்டு வரும்போது அந்த அம்மனானது இங்குள்ள இப்போது அமைக்கப்பட்டுள்ள அந்த மூலஸ்தான மைய கருவறையில் உள்ள அந்த ஆழித்தரமான மண்டபத்தில் தானாக இறங்கி அது புதைந்துள்ளது. இதை மாலை 6 கிலோமீட்டர் சுமந்து வந்த அவரால் அந்த சிலையை எடுக்க முடியாமல் அப்படியே விட்டு போயிருக்கிறார். மறுநாள் காலையில் அந்த சிலையை எடுக்க வந்தபோது இங்கே கால்வாய் மணிய கூட்டம், அதாவது 2 முதலியார், 2 யாதவர், 2 நாய்க்கர், இன்னொருவர் ஆக 7 நபர்கள் கொண்ட குழு அதனை கண்டெடுத்து அந்த ஜாபராப்பேட்டை தாடிக்கார துப்டாகார மந்திரி என்கின்ற கேசவ மந்திரியை செயல்பட விட்டாமல் நிறுத்தி அதன் பிறகு அதனுடைய சிலையை இங்கே நிறுவ வேண்டும், உங்களுக்கு அதற்குண்டான மரியாதையை நாங்கள் தாய் வீட்டு மரியாதையாக வழங்குகின்றோம் என்று தெரிவித்து 69 நாட்கள் வெறும் பச்சை ஓலையிலேயே கூரை கட்டி காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். அவ்வாறு காப்பாற்றி வந்து அதன் பிறகு குடிசை போட்டிருக்கிறார்கள். அந்த பச்சை குடிசையில் நட்ட கொம்பு துளிர் ஓடி இருக்கிறது. இது மிகப்பெரிய அம்மன் சக்தி என்று உணர்ந்து அதனை இங்கேயே கற்கோவிலாக அமைக்க அந்நாளில் உள்ள குடவரை முறையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டது. அதனுடைய சுண்ணம் ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய கருவில் இது 1814 கண்டுபிடிக்கப்பட்டது என்று தகவல் அளித்த பின்பு அதை அந்த 1684க்கு பிறகு என்ன செய்தார்கள், எப்படி வந்தது என்ற வரலாறு தெரியாமலே மறைக்கப்பட்டுவிட்டது. இருந்தாலும் 1926 1914 ஆரம்பித்து 1920 கல்மண்டபம் அமைத்து அந்த கல்மண்டபத்திற்குண்டான மண்டப கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பின்னரே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அதன் பின்னர் அதற்கு தொடர்ந்து 1920 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகமும் திருவிழாவும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி செய்து வந்து அது காலப்போக்கில்
பூமியினுடைய தரைமட்டத்திலிருந்து 3 அடி ஆழம் அமைந்திருந்தது. அதை பார்வையிட்ட ஒரு சாமியார் என்னிடத்திலே அழைத்து, நீங்கள் தானே இப்போது பொறுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள் என்றார். ஆமாம், நான் 17 நாட்களாகிட்டு நான் பொறுப்பேற்று என்று சொன்னவுடன் அவர், சாமி கீழே வச்சுட்டு மேலே இருந்து நீங்கள் கும்பிட்றது ஊருக்கு நல்லதல்ல, எனவே அதை மாற்றி நீங்கள் இதனுடைய சிலையை உயர்த்த வேண்டும் என்று அப்போது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் எல்லோரும், இது ரொம்ப நாளாக நெருப்பு திருவிழா நடக்காமல் இருக்குது, முதல்ல தீமிதி திருவிழா, அக்னி வசந்த திருவிழா நடந்த பின்னரே கோயில் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பித்தோம். அதன் பின்னர் அவர்கள் சொல்லவாறே தீமிதி திருவிழா நடத்திய பின்பு 18 துவங்கி 19ஆம் ஆண்டு முதல் 24 இந்த கோயில் முடிக்கப்பட்டது. சற்றேறக்குறைய 1,14,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இத்திருக்கோவில் ஆஸ்தான மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகியவை என்ன ஆகம விதிப்படியில் என்ன அமைந்திருக்கிறதோ அந்த அளவுகளின்படியே அமைத்து அதனுடைய பாரம்பரியமும் அதனுடைய தொன்மையும் கெடாமல், அதனுடைய ஆன்மீக வளர்வும் கெடாமல் இருக்க அத்துணை வழிகளிலும் நடைமுறைப்படுத்தி இன்று வரை பராமரித்து வருகின்றோம். இனிமேலும் இது தொடர்ந்து பராமரித்து அம்மனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அம்மனர்கள் பெற்று நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல், எப்போது பட்டமரம் துளிரோடியதோ அப்போது அம்மன் குளிர்வித்தால் இந்த ஊர் செழுமையாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள். மற்றும் இந்த கோவிலில் மட்டும்தான் எல்லா கோயிலும் தர்மராஜா கோயில் என்று அழைக்கப்படும். இந்த கோயிலில் மட்டும் அர்ஜுனன் உடனுரை, அதாவது பிரிந்திருந்த அந்த திரௌபதி சிலையை கண்டெடுத்து அதை ஏற்பாடு செய்து ஆகம விதிப்படி உற்பத்தி செய்யும் போது அர்ஜுனன் தான் உடனிருக்க வேண்டும் என்று அசரியை கேட்டதாகவும், அதனுடைய பதி அதே சுந்தரமோதியார் என்பவர் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து அர்ஜுனனை உடன் வைத்து இதை வணங்குபவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் கணவன் மனைவி பிரியாமல் இருக்க வேண்டும் என்றாலும் இத்தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு விதியை ஏற்படுத்தி அதன்படி நடைமுறைப்படுத்தி வந்துள்ளார்கள். மேலும் இங்கு நிறுத்தப்படும் அழகத்தி, வீரஜாட்டி எல்லாமே தொன்மை வாய்ந்தது. அதாவது தேய்ந்து போன நிலையிலும் 413 வருஷங்களை கடந்து 414வது வருஷத்தை அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலும் மிக சிறப்பாக அம்மன் பெறுகிறது என்பதை உணர்ந்து அனைவரும் செயல்படுத்த வேண்டும். அழகு கத்தி மிகவும் தொன்மையான அழகு கத்தி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க. அது முதல்ல 400 வருஷத்துக்கு முன்ன பயன்படுத்துறது அம்மன் கத்தி கவுது கத்தி நீங்க வந்து பேட்டி கொடுங்க முதல்ல. கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் வேலூர் மாவட்டத்திலேயே வேறு எங்கும் நடைபெறாத நவபாஷ குண்டம் அமைத்து இந்த கும்பாபிஷேகத்தை அத்தனை சாமியார்கள் முன்னிலையிலும் பெரியவர்கள் முன்னிலையிலும் நடத்தி முடித்தோம். 2025இல் முதல் முறையாக 3 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் முடித்தால் 3 ஆண்டுகள் தீமிதி திருவிழா நடத்த வேண்டும் என்ற தலைப்பு கிடங்க 2025இலும் அதைத் தொடர்ந்து 2026இலும் செய்து வருகிறோம். எனவே அத்தனை அன்பு உள்ளங்களும் பக்தி பரவசத்தோடு அம்மனை வேண்டினால் நிச்சயம் அம்மன் அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல
தேவைப்படும் போது வாங்கி